உங்களுக்கு என் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் 31, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பஞ்சாங்கம் அக்டோபர் 31, 2025 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை சுக்லபக்ஷம் நவமி. திதி இன்று காலை 10:03 வரை இருக்கும். அதன் பிறகு தசமி திதி நவம்பர் 1 ஆம் தேதி காலை 9:12 வரை தொடரும். நட்சத்திரம் தனிஷ்டா நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை இருக்கும். அதன் பிறகு சதபிஷா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 1 ஆம் தேதி மாலை 6:20 வரை தொடரும். யோகம் விருத்தி யோகம் இன்று காலை 4:31 வரை இருக்கும். அதன் பிறகு துருவ யோகம் தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி காலை 2:09 வரை தொடரும். கரணம் கௌலவ கரணம் இன்றுக்கு காச 10:04 வரை இருக்கும். அதன் பிறகு தைத்தில கரணம் இரவு 9:44 வரை இருக்கும். மேலும் அதன் பிறகு கரகரணம் நவம்பர் 1 ஆம் தேதி காலை 9:12 வரை தொடரும். அசுப காலம் ராகு காலம் காலை 10:46 முதல் 12:10 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 2:57 முதல் 4:21 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 7:59 முதல் 9:23 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 8:49 முதல் 9:34 வரை மற்றும் மதியம் 12:32 முதல் 1:17 வரை இருக்கும். வர்ஜிய காலம் இரவு 1:54 முதல் 3:28 வரை இருக்கும். சப்ப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 5:00 முதல் 5:48 வரை இருக்கும். அமிர்த காலம் காலை 8:18 முதல் 9:55 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் இன்று பிரஜாபதி தாதா ஆனந்தாதி யோகம் மாலை 6:51 வரை இருக்கும். அதன் பிறகு சௌமிய யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை 6:35 நிகழும். சூரிய அஸ்தமனம் மாலை 5:45 நிகழும். சந்திரோதயம் மதியம் 2:15 நிகழும். சந்திர அஸ்தமனம் இரவு 1:54 நிகழும். சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று காலை 6:48 வரை மகர ராசியில் இருப்பார். அதன் பிறகு கும்ப ராசியில் பிரவேசிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. எனவே இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம். அக்டோபர் 31, 2025 வெள்ளிக்கிழமை. உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றமடைய செய்யாத உறவுகளிலிருந்து அமைதியாக விலகுவது தவறல்ல. அது ஒரு அறிவார்ந்த முடிவு. இன்று மனதில் ஒரு சிறிய வெற்றிடமோ அல்லது உணர்ச்சி சுமையோ தோன்றலாம். ஆனால் வேலை பகுதியில் நீங்கள் உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் ஒளிர்கிறீர்கள். நீண்ட நாளாக செய்த உழைப்பின் பலன் இப்போது வெளிப்பட ஆரம்பித்துள்ளது. மக்கள் உங்கள் அர்ப்பணிப்பையும் திறமையையும் உண்மையாக மதிக்கிறார்கள். இன்று உங்கள் ஆற்றல் சாத்தியமில்லாததை கூட சாத்தியமாக்கவும் வலிமை கொண்டது. உங்கள் இலக்கு மிக அருகில் உள்ளது. ஆதலால் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு அடியும் முன்னே எடுத்து வையுங்கள். அகந்தையை துறந்து நண்பர்கள் மற்றும் குடும்பத்தின் ஆதரவையும் அன்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் இணக்கம்தான் நிஜமான வெற்றியின் மூலாதாரம். உங்களை நம்பியிருக்கும் செல்லப்பிராணிகளையும் உற்றவர்களையும் அக்கறையுடன் கவனியுங்கள். அவர்கள் உங்கள் பரிவில் நிம்மதியை காண்கிறார்கள். இன்று நாள் ஆரோக்கியத்தையும் மனநிறைவையும் தந்து தொடங்குகிறது. நீண்ட நாட்களாக பாடுபட்ட ஒரு முயற்சி இப்போது அதன் இனிய பலனை வெளிப்படுத்தும். அலுவலக நண்பர்களுடன் ஒரு சிறிய சந்திப்பு அல்லது பயணம் இன்று உங்களின் நாளை இன்னும் மகிழ்ச்சியாக மாற்றும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை உருவாக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுக்கிற நேரம் வந்துள்ளது. சிறப்பாக உங்கள் தொழில் அல்லது உலகளாவிய வாய்ப்புகளை சார்ந்த முடிவுகள் எதிர்கால வெற்றிக்கான கதவை திறக்கக்கூடும். ஒரு புனித தலத்திற்கான பயணம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பாக மாறி மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக புத்துணர்ச்சியை பொலிச்சினை அளிக்கலாம். இதற்கிடையில் ஒரு பழைய நண்பரின் அணுகுமுறை அல்லது வார்த்தைகள் உங்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆகையால் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் சிந்தனையுடன் செயல்படுங்கள்.
இன்றைய மகிழ்ச்சி உங்களை ஆட்கொண்டாலும் எதிர்கால திட்டங்களில் கவனம் குறையாதபடி பார்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பொருளாதார கட்டுப்பாட்டில் இருங்கள். தனிப்பட்ட வாழ்வில் சில சிறிய சிக்கல்கள் உருவாகலாம். அவற்றை பிறரிடம் பகிராமல் அமைதியாக கையாளுவது புத்திசாலித்தனமானது. காதல் வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பரஸ்பர புரிதல் அனைத்தையும் இனிமையாக்கும். உங்கள் அன்புக்குரியவரின் முகத்தில் புன்னகையை மலரச் செய்வது இன்று உங்கள் மிகப்பெரிய சாதனையாகவும் தொழில் முறையில் உங்கள் திறமையும் உழைப்பும் வெளிப்படும் நாள் இது. ஆனால் அவசர முடிவுகள் எதிர்மறை விளைவுகளை தரக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருங்கள். மாலையில் காதலின் மனம் வீசும் சூழலில் மெழுகுவர்த்தியின் ஒளி, இனிய இசை மற்றும் சுவையான உணவு உங்கள் நாளை மறக்க முடியாத நினைவாக மாற்றும். இன்று நீங்கள் குடும்ப பொறுப்புகளையும் தொழில்முறை கடமைகளையும் மிகச்சிறந்த சமநிலையில் மேற்கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் வழிநடத்தும் திறமையும் தெளிவான புரிதலும் இன்று சுற்றியுள்ளவர்களின் பாராட்டை பெறும். குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக அல்லது புண்ணிய தலத்திற்கு செல்லும் எண்ணம் உருவாகலாம். இது அனைவரிடமும் அமைதி, அன்பு மற்றும் நேர்மறை ஆற்றலை பரப்பும். வீட்டில் உள்ள மூத்தவர்களுக்கு நீங்கள் காட்டும் மரியாதையும் அக்கறையும் அவர்களின் மனத்தை மகிழ்விக்கப் போகிறது. ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுக்காக பயணத்திட்டம் வடிவாகலாம். ஆனால் சிறிய மனச்சோர்வு காரணமாக திட்டங்களில் சில மாற்றங்கள் நிகழலாம். தேவையற்ற விவாதங்களிலிருந்து தூரமாக இருப்பது இன்று உங்களுக்கு சிறந்தது. ஏனெனில் அமைதியே உங்கள் மனநிலையை நிலைநிறுத்தும் சக்தியாக இருக்கும். பணியிடத்தில் புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமையான முறைகள் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் திறமையின் வெளிப்பாட்டையும் வழங்கும். வாழ்க்கை துணை அல்லது இணையின் நடத்தை சிறிது மாறுபட்டதாக தோன்றினாலும் திறந்த உரையாடல் எந்த சிக்கலையும் தீர்க்கும் பாலமாக அமையும். இன்று உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் இலக்குகள் மீது இருக்கட்டும். சிதறாத மனதுடன் செயல்படுவதுதான் உங்கள் நாளை வெற்றிக்கு தள்ளிச் செல்லும் முக்கிய விசையாக இருக்கும். இன்று நீங்கள் எதிர்மறை எண்ணங்களும் அவ்வாறான நபர்களும் தரும் தாக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த ஆற்றல் உங்கள் குழந்தைகளின் நடத்தை மற்றும் எண்ணங்களிலும் பிரதிபலிக்க வாய்ப்புள்ளது. எனவே அவர்களின் நட்பு வட்டம் மற்றும் அன்றாட செயல்பாடுகள் மீது சிறிது கூடுதல் கவனம் செலுத்துவது புத்திசாலித்தனமானது. நிலம் அல்லது சொத்து சார்ந்த எந்த பரிவர்த்தனையையும் இன்று தவிர்ப்பது நல்ல முடிவாக இருக்கும். காதல் வாழ்வில் சிறிய தவறான புரிதல் இருந்தால் அதை சரி செய்வதில் முனைப்பு காட்டுங்கள். அப்போதுதான் வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலைக்கும். தொழில் வாழ்க்கையில் உங்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும். ஆனால் உறவுகளில் அகந்தை அல்லது மன அழுத்தத்தை ஊடுருவ விடாதீர்கள். அவை பிணைப்புகளை பலவீனப்படுத்தும். நினைவில் கொள்ளுங்கள், உறவுகள் நறுமணம் போல மென்மையானவை. அவற்றை அன்பும் பொறுமையுமாக பராமரிக்க வேண்டும். இன்று உங்கள் காதல் காந்தம் அதிகரித்துள்ளதால் துணையை கவரும் சிறிய அதிர்ச்சி, பரிசு அல்லது ஒரு மலர் கூட அவர்களின் இதயத்தை உருகச் செய்யும். உங்கள் கவர்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்தி வாழ்க்கையில் அன்பும் இனிமையும் புதிய நிறங்களில் மலரட்டும். இன்று நீண்ட நாட்களாக உங்களிடம் ஈர்ப்பு கொண்டிருந்த ஒருவரின் நட்பு உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளியாக நுழையக்கூடும். அந்த சந்திப்பு சாதாரண அறிமுகம் அல்ல. It could blossom into a meaningful bond filled with warmth and affection. இதுவே நீங்கள் மனத்தரநாடி திறந்த உணர்வாக மாறலாம். நாள் முழுவதும் உங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும். ஆகவே உற்சாகத்துடன் நம்பிக்கையுடன் இயல்பான நீங்கள் போலவே இருங்கள். வேலை பகுதியில் அமைதியான அணுகுமுறையே இன்று உங்களுக்கு பாதுகாப்பானது. ஏனெனில் சிலர் உங்கள் சொற்களை வேறு விதமாக பொருள் கொள்ளக்கூடும். அதனால் சூழ்நிலையை நிதானமாக புரிந்து கொண்டு பிறகு உங்கள் கருத்தை வெளிப்படுத்துவது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் உழைப்பின் பலனாக வரும் வருமானம் சில விருப்பங்களை நிறைவேற்றும் வாய்ப்பை தரும். நீண்ட நாளாக உழைத்த பின் இன்று குடும்பத்துடன் கழிக்கும் ஒவ்வொரு தருணமும் மன அமைதியையும் திருப்தியையும் வழங்கும். ஏனெனில் இந்த நாள் ஓய்வின் பரிசாக மட்டுமல்ல, உங்கள் உழைப்பின் இனிய சான்றாகவும் இருக்கும். இன்றைக்கு உங்கள் திறமையும் செயல்திறனும் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். மேலும் அரசாங்க அமைப்புகள் அல்லது பெரிய நிறுவனங்களிடமிருந்தும் பாராட்டு மற்றும் லாபம் பெறும் வாய்ப்பு உண்டாகலாம். உண்மையான வெற்றி எப்போதும் முடிவால் அல்ல, முயற்சியால் அளக்கப்படுகிறது என்பதை மனத்தில் கொள்ளுங்கள். எனவே வரும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் உங்களை முழுமையாக தயார்படுத்துங்கள். இன்று அகந்தையை ஒதுக்கி குழுவோடு இணைந்து பணியாற்றும் மனப்பாங்கில் இருங்கள். ஏனெனில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்கள் வெற்றியை இன்னும் எளிதாக்கும். எமோனா இலக்கில் கவனம் நிலைத்திருக்கட்டும்.
சிதறடிக்கும் எண்ணங்களையும் வெளிப்புற தாக்கங்களையும் தவிர்க்க முயலுங்கள். உங்கள் செல்லப்பிராணிகள் அல்லது உங்களை சார்ந்திருப்பவர்கள் இன்று உங்கள் அன்பையும் கவனத்தையும் எதிர்நோக்குவார்கள். அவர்களுடன் சில இனிய நிமிடங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொழில்முறை வகையில் நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒருவரின் சிறிய தவறோ கவனக்குறைவோ சில மன அழுத்தங்களை உருவாக்கலாம். ஆனால் உங்கள் புத்திசாலித்தனமும் அமைதியான அணுகுமுறையும் அந்த நிலைமையை சிறப்பாக கையாளும் வல்லமை கொண்டவை. சொத்து அல்லது முதலீடு சார்ந்த விஷயங்களில் புதிய முன்னேற்றங்களும் எதிர்பாராத லாபங்களும் ஏற்படலாம். இருப்பினும் பணியிடத்தில் சிலருக்கு ஒரு திட்டம் தொடர்பான ஆய்வு அல்லது மதிப்பீடு நிகழ வாய்ப்பு உள்ளது. இது சிறிய அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் நீங்கள் அதனை நிதானத்துடன் சமாளிப்பீர்கள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர கிரகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. சுக்கிரன் செல்வம், அன்பு, அழகு மற்றும் நிதிக்கு காரகனாக கருதப்படுகிறார். இன்று விருத்தி யோகமும் பின்னர் துருவ யோகமும் உருவாகிறது. இது ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சி இரண்டையும் குறிக்கிறது. சந்திரன் இன்றைக்கு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கிறாரு. இதனால் நாளின் முதல் பகுதி தீவிரமாகவும் திட்டமிடுதலுடனும் நிறைந்திருக்கும். அதே நேரத்தில் இரண்டாம் பகுதி சமூக மற்றும் மன விரிவாக்கத்தை குறிக்கும். இன்று அவசியம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 1. நிதி திட்டங்கள் அல்லது சேமிப்பு தொடர்பான முடிவுகளை எடுங்கள். காலை முதல் மதியம் வரை விருத்தியோகத்தின் தாக்கம் இருக்கும். இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீட்டிற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்பு திட்டங்கள், முதலீட்டு போர்ட்ஃபோலியோ அல்லது வணிக விரிவாக்கத்திற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது நன்மை பயக்கும். இது எதிர்காலத்தில் நிலையான லாபத்தை பெற உதவும். 2. லட்சுமி தேவி அல்லது சுக்கிர கிரகத்தை வணங்குங்கள். 2. இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் அட்சய நவமி தினம் என்பதால் லட்சுமி தேவி, துளசி மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவது பொருளாதார செழிப்பையும் வீட்டில் அமைதியையும் நிலைநிறுத்தும். வெள்ளை மலர்கள், பால் அல்லது பாயாசம் போன்றவற்றை நைவேத்தியம் செய்வது விசேஷ பலனை தரும். 3. கலை அல்லது படைப்பு சார்ந்த வேலைகளில் மனதை ஈடுபடுத்துங்கள். வெள்ளிக்கிழமையின் அதிபதியான சுக்கிரன் படைப்பாற்றல் மற்றும் அழகியின் கிரகம். இன்று கலை, இசை, வடிவமைப்பு அல்லது ஏதேனும் ஒரு படைப்புச் செயலில் ஈடுபடுவது மன திருப்தியையும் எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளையும் வழங்கும். இந்த துறைகளில் தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு இந்த நாள் ஊக்கமளிப்பதாக இருக்கும். 4. நண்பர்கள் அல்லது தொழில்முறை உறவுகளை வலுப்படுத்துங்கள். சந்திரன் கும்ப ராசிக்குள் பிரவேசிப்பதால் சமூக வட்டத்தை விரிவுபடுத்தவும் புதிய தொடர்புகளை உருவாக்கவும் வாய்ப்புகள் உருவாகின்றன. இன்று பழைய நண்பர்கள் அல்லது வணிக சுவாமிகளை சந்திப்பது அல்லது பேசுவது எதிர்காலத்தில் நன்மை பயக்கும். இன்று செய்யக்கூடாத 4 காரியங்கள். 1. ராகு காலத்தில் காலை 10:46 மணி முதல் 12:10 மணி வரை எந்த ஒரு புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம். முதல் ராகு காலத்தில் செய்யப்படும் நிதி அல்லது வணிகப் பணிகள் குழப்பம், இழப்பு அல்லது தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக இன்றைக்கு எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதையோ அல்லது புதிய ஒப்பந்தம் செய்வதையோ தவிர்க்கவும். 2. கோபம் அல்லது உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்யாதீர்கள். வெள்ளிக்கிழமையின் தாக்கம் சில சமயங்களில் ஆடம்பரம் அல்லது பகட்டுக்கு வழிவகுக்கும். இன்று தேவையற்ற பொருட்களுக்கு செலவு செய்வதோ அல்லது பிறரை பார்த்து வாங்குவதோ நிதியேற்ற தாழ்வை அதிகரிக்கக்கூடும். விவேகத்துடன் செலவு செய்யுங்கள். 3. யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் அல்லது பெரிய தொகையை மாற்றாதீர்கள். தனிஷ்டா மற்றும் சதபீஷா நட்சத்திரத்தின் சந்திப்பு காலத்தில் மாலை 6:51 எடுக்கப்படும் பணம் தொடர்பான முடிவுகள் நிலையற்ற தன்மையை கொண்டு வரலாம். இன்று கடன் கொடுப்பது, வாங்குவது இரண்டையும் தவிர்க்கவும். இல்லையெனில் பணம் திரும்ப பெறுவதில் தடைகள் ஏற்படலாம். 4. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அல்லது சண்டைகளை ஊக்குவிக்காதீர்கள். சந்திரனின் ராசி மாற்றம் உணர்ச்சி நிலையை மாற்றக்கூடும். இன்று எந்தவிதமான குடும்ப அல்லது திருமண சண்டையும் நிதி நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடும். எனவே அமைதியை கடைபிடித்து உரையாடலுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலை மற்றும் எச்சரிக்கையை கோருகிறது. சுக்கிரனின் கிழமையாக இருப்பதால் இந்த நாள் பொதுவாக பணம் தொடர்பான காரியங்களுக்கு சுபமாக கருதப்படுகிறது. ஆனால் பஞ்சாங்கத்தின்படி சந்திரன் மகரத்திலிருந்து கும்ப ராசிக்கு மாறுவதும் தனிஷ்டாவிலிருந்து சதபிஷா நட்சத்திரத்திற்கு மாறுவதும் நாளின் முதல் பகுதியில் ஸ்திரத்தன்மை மற்றும் திட்டமிடல் நன்மை பயக்கும் என்பதை குறிக்கிறது. அதே சமயம் மாலைக்கு பிறகு முடிவுகளில் சிறிது நிச்சயமற்ற தன்மை ஏற்படலாம். முதலில் முதலீடு மற்றும் மூலதன மேலாண்மை.
காலை 6:35 10 மணிக்குள் எந்த ஒரு நிதி முடிவையும் அல்லது முதலீட்டையும் தொடங்குவது சுபமாக இருக்கும். குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்தில் 9:48 மணி முதல் 12:32 மணி வரை எடுக்கப்பட்ட முடிவுகள் நீண்ட கால பலன்களை தரும். இருப்பினும் ராகு காலத்தில் 10:46 காலை 12:10 பிற்பகல் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது பண பரிவர்த்தனையையும் தவிர்க்கவும். முதல் விருத்தி யோகத்தின் தாக்கம் நாளின் பெரும் பகுதியில் நீடிக்கும். இதனால் முதலீட்டு திட்டங்களில் நிலையான லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பொறுமை அவசியம். இரண்டாவது வர்த்தகம் மற்றும் ஒப்பந்தங்கள் வணிகர்களுக்கு நாளின் முதல் பாதி லாபத்தை திட்டமிடுவதற்கும் பழைய வாடிக்கையாளர்களுடனான உறவை வலுப்படுத்துவதற்கும் பொருத்தமானதாக இருக்கும். வெள்ளிக்கிழமையின் தாக்கம் அழகு, ஆடம்பரம் மற்றும் ஆடை அழகு சாதன தொழில்களுக்கு குறிப்பாக சாதகமாக இருக்கும். நீங்கள் இந்த துறைகளுடன் தொடர்புடையவராக இருந்தால் இன்று சந்தைப்படுத்துதல் அல்லது விளம்பரம் செய்வதன் மூலம் லாபம் பெறலாம். ஆனால் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைக்கு முன்னே மாலை வரை காத்திருப்பது நல்லது. ஏனெனில் சதபிஷா நட்சத்திரத்திற்கு பிறகு குழப்பம் அல்லது சந்தேக நிலை ஏற்படலாம். மூன்றாவது பணவரவு மற்றும் செலவு சந்திரன் கும்ப ராசிக்குள் நுழைவதால் எதிர்பாராத லாபங்களுக்கான அறிகுறிகள் உள்ளன. அதாவது நிலுவையில் உள்ள பணம் வந்து சேருவது அல்லது பழைய நண்பர் அல்லது வாடிக்கையாளரிடமிருந்து உதவி கிடைப்பது போன்றவை. ஆனால் அதே நேரத்தில் திடீர் செலவுகள் அல்லது தொழில்நுட்ப சாதனங்களுக்கான செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. எனவே இன்று திடீர் செலவுகளை கட்டுப்படுத்தி அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே பணத்தை செலவிடுங்கள். நான்காவது கடன் மற்றும் சேமிப்பு. நீங்கள் ஒரு கடனை திருப்பிச் செலுத்த அல்லது புதிய கடனுக்கு திட்டமிடுகிறீர்களானால் இன்று மதிப்பீடு மட்டும் செய்யுங்கள், விண்ணப்பிக்க வேண்டாம். நாளின் இரண்டாம் பாதியில் துருவ யோகத்தின் வருகையால் சேமிப்பு திட்டங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். எனவே மாலைக்கு பிறகு வரவு செலவு திட்டம் அல்லது சேமிப்பு திட்டத்தை தயாரிப்பது சுபமாக இருக்கும். ஐந்தாவது ஒட்டுமொத்த நிதி பார்வை இன்றைய நாள் நிதி ஸ்திரத்தன்மையை நோக்கி முன்னேறுவதற்கான அறிகுறியை காட்டுகிறது. நிதானம், திட்டமிடல் மற்றும் விவேகத்துடன் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் லாபகரமாக இருக்கும். வெள்ளிக்கிழமையின் அதிபதியான சுக்கிரன் தனக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் காரகனாக இருப்பதால் நீங்கள் அழகு, கலை, ஆடை அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருந்தால் இன்று எடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட எதிர்காலத்தில் பெரிய பலனை தரக்கூடும்.